காமாட்சி. இந்த பேருக்கு குல தெய்வங்கள் என்னன்னே தெரியாது. ஆனா இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால குல தெய்வத்தை வழிபடுறது நம்ம விமோசனம் கிடைக்கும். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இங்க உருவம் கிடையாது. அங்க தேவிய நாகர் வடி விலைகளுடன் காட்சியளிக்கிறாள். இங்க அன்னதான இங்க அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா, தேங்காயை உடைக்கிறது இல்ல. தேங்காயை உடைக்காம வாழைப்பழமும் உரிக்காம அந்த அம்மாக்கு நெய்வேத்தியம் பண்றாங்க. ரொம்ப விசித்திரமா இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம இங்க பலிப்பீடமோ கொடிமரமோ கிடையாது. அந்த அம்மாவுக்கு உற்சவ மூர்த்தி கிடையாது. வெளியில அம்பாள் புறப்பாடும் கிடையாது. இங்க கும்பாபிஷேகமோ யாகங்களோ அப்புறமா இந்த பிரதிஷ்டாபனம் எல்லாம் பண்றாங்களா விக்கிரகங்கள், அது எதுவுமே கிடையாது இந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவோட தத்துவம் என்ன தத்துவத்துல சொல்றாங்க அப்படின்னா, அந்த அம்மா நாகர் மேல இருந்து ராகுகேது அம்சமா அந்த அம்மா விளங்குறாங்க. இங்க இருக்கிற மக்கள்களை, அந்த அம்மாவை பார்க்க வர மக்கள்களை நாகதோஷத்துல இருந்து விடுபடவும், அதாவது நம்ம போன ஜென்மத்துல என்னப்பா இருந்தா அது தீர்வதற்கும் இந்த அம்மா ஒரு மிகப்பெரிய சக்தியாக இந்த அம்மா அங்க